எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். டாக்டரை பார்க்கணும். நீங்க? என் பேரு ஸ்னேகா, MLN ஹாஸ்பிட்டலோட GM. என்ன விஷயமா பார்க்கணும்? ஹலோ, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. நாங்கள் இப்போ பார்க்கணும். முடியுமா முடியாதா? இந்தாங்க என் கார்டு. இதை காட்டுங்க. அவர் விருப்பப்பட்டா நாங்கள் பார்க்குறோம். எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறோம். வெயிட் பண்ணுங்க. சக்கரை, இப்ப எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? இல்ல ஸ்னேகா, இப்ப மெடிக்கல் ரிப்போர்ட் தான் வந்தானே வையன், அவனை கூப்பிட்டு போய் ஏசி ரூம்ல உட்கார வச்சிருப்பாங்க. இங்க இருக்கிற பேஷண்ட் நோயோடு இருக்கானா வலியோடு இருக்கானா எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது இப்ப நம்ம எவ்வளவு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கோம், அது தெரியாம இவங்க. நீங்க இவ்ளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. ரிலாக்ஸ். இல்ல ஸ்னேகா, நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க, அது தெரியாம இந்த பொண்ணு எப்படி பேசுறா பாருங்க. அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். மேம், டாக்டர் உங்களை உள்ள வர சொன்னாங்க. Thank you. இட்ஸ் ஓகே. வாங்க. ஹலோ டாக்டர். தேங்க்ஸ். சொல்லுங்க சார், நான் டாக்டர் சக்கரை. இவங்க ஸ்னேகா. MLN ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரீங்களா? ஆமா சார். முத்துலட்சுமி மேடம் எப்படி இருக்காங்க? ஓ, உங்களுக்கு முத்துலட்சுமி மேமா தெரியுமா? அவங்கள தெரியாம இருக்குமா? மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில அவங்கள தெரியாதாலே இருக்க முடியாதே. அவங்க தைரியத்தை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ராஜி, ஷாம், சுஷ்மாங்கிறவங்க 3 பேருக்கும் DNA டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தீங்க. ஓ, டாக்டர் கருணாகரன் சிஸ்டருக்கு நடந்த DNA டெஸ்ட்டை பத்தி தானே கேக்குறீங்க? ஆமா டாக்டர், அந்த ரிப்போர்ட் உண்மையா? என்ன சார் இப்படி பேசுறாங்க? டாக்டர் கருணாகரனோட தங்கச்சி என்னோட அத்தை. அவங்க தான் என்ன சின்ன வயசுல இருந்து வளர்த்தாங்க. அவங்களுக்கு கல்யாணமே ஆகல, அவங்க எந்த குழந்தையும் சுமக்கல. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ரிப்போர்ட் எப்படி சார் வரும்? அதான் நேர்ல கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இந்த ரிப்போர்ட் ரெடி பண்றதுக்கு ஷாம் கிட்ட எவ்வளவு பணம் வாங்குனீங்க? ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன். டாக்டர், MLN ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரீங்கன்னு சொன்னதால தான் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். முதல்ல இவங்களை கூட்டிட்டு கிளம்புங்க. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. இது ஃபேக் ரிப்போர்ட் தானே? மேடம், நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல 2000 பேர் டெய்லி எங்க லேப்ல டெஸ்ட் பண்றாங்க. எந்த டெஸ்டும் தப்பாகல. 2000 பேருக்கு டெஸ்ட் பண்ணா எல்லா ரிப்போர்ட்டும் ஜென்யூன் கரெக்ட் நீங்கிட்ட சொல்றீங்களா? கடந்த 1.5 வருஷத்துல தமிழ்நாட்டுல மட்டும் கரெக்டான ப்ராப்பரான ரிப்போர்ட் இல்லாததால தப்பான பிளட் செலுத்தினதால 2234 பேருக்கு எய்ட்ஸ் நோய் வந்திருக்கு. எய்ட்ஸ்ங்கிறது உயிர்கொல்லி நோய்னு உங்களுக்கே தெரியும்ல. அப்படிப்பட்ட ரிப்போர்ட்லயே மிஸ்டேக் நடக்குதுன்னா சாதாரண DNA டெஸ்ட். இத ப்ராப்பரா பண்ணிட்டேன்னு நீங்க என்ன நம்ப சொல்றீங்களா? எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். எதுக்காக இப்படி ஒரு ஃபேக் ரிப்போர்ட் ரெடி பண்ணீங்க? அத சொன்னீங்கன்னா போதும். இத பாருங்க மேடம், இங்க எந்த தப்பும் நடக்கல. அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண பிளட் சாம்பிளும் டிஷ்யூ சாம்பிளும் இங்க தான் இருக்கு. அதை வாங்கிட்டு போய் வேற ஏதாவது ஒரு லேப்ல டெஸ்ட் பண்ணுங்க. நான் வேண்டாம்னு சொல்லல. தேவையில்லாம நீங்க எங்களோட ஹாஸ்பிட்டல் பேரை கெடுக்காதீங்க. நாங்க எதுக்கு சார் டெஸ்ட் பண்ணோம்? எனக்கு அத்தை பத்தியும் தெரியும், உங்களை மாதிரி போலி டாக்டர்ஸ் பத்தியும் தெரியும். சாதாரண நெஞ்செரிச்சல் சோடா குடிச்சா சரியாயிடும். அதுக்கு பேஷண்ட்டுக்கு உயிர் பயத்தை காட்டி MRI ஸ்கேன்ல ஆரம்பிச்சு எண்டோஸ்கோப்பில கொண்டு போய் முடிச்சு காசு பாக்குற ஆளுங்க தானே நீங்க. உங்களை பத்தி என்கிட்ட சொல்றீங்களா? சார், உங்களை கூட்டிட்டு முதல்ல வெளில போங்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும். போலீஸா? போலீஸை கூப்பிட்டா என்ன பயந்துருவேனா? கூப்பிடுங்க சார் போலீஸ. அப்பதான் உங்களோட ஹாஸ்பிட்டல் லட்சணம் என்னன்னு இந்த ஊருக்கே தெரியும். ஸ்னேகா, நம்ம வெளில போய் பேசிக்கலாம். இல்ல, இவர் அபாண்டமா ராஜி மேல பழி சுமத்துறாரு. இத பாருங்க, எங்க டெஸ்ட் ரிப்போர்ட்ல எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கு. ராஜி அப்புறம் அந்த ஷாம், அவங்க 2 பேரும் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் தான். இதை எப்ப எங்க வந்து கேட்டாலும் நிரூபிக்க நான் தயாரா இருக்கேன். உங்கள மாதிரி தான் அந்த ராஜியும் டென்ஷனா பேசிட்டு போனாங்க. எதுக்கும் இருக்கட்டும், மறுபடியும் நாங்க அந்த சாம்பிளை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஆனா அதே ரிசல்ட் தான் வந்துச்சு. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கோர்ட்ல கேஸ் போடுங்க. அங்க வந்து நான் நிரூபிக்கிறேன். நீங்க போலாம். வாங்க ஸ்னேகா, போலாம். ஸ்னேகா, எனக்கு என்னமோ அந்த டாக்டர் சொல்றது உண்மையா இருக்குமோன்னு தோணுது. ராஜி பத்தி எனக்கு யாரும் சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்ல. அவளை பத்தி எனக்கு தெரியும். கூட வந்ததுக்கு தேங்க்ஸ். நான் ஆட்டோல போய்க்கிறேன். ஸ்னேகா, மாமா, எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்க? சமைச்சு வச்சதுலாம் ஆறி போயிடுச்சு மாமா, சாப்பிடலாம்ல. அத்தை, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. பாட்டி, உங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல, நேரத்துக்கு சாப்பிட வேண்டாமா? ஏய், என்னடி நக்கலா?
குத்து கல்லாட்டம் ஒருத்தங்க இருக்க என்னெல்லாம் சாப்பிட கூப்பிட மாட்டியா? இங்க பாரு, உன்னதான் அடுத்து கூப்பிடலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீயே முந்திக்கிட்ட. பந்திக்கு முந்துறது புத்திசாலித்தனம். சரி சரி, என் புருஷனையும் கூப்பிடு, அவரும் பசியோட இருப்பாரு. ஏய் என்னடி சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு நிக்கிற? நீ என்னடி என் புருஷனை கூப்பிடுறது? நானே அவரை கூப்பிட்டுக்கிறேன். மாமா என்ன தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்க? மத்தியானம் தியேட்டருக்கு போய் ஏதாவது மொக்க படம் பாத்தியா? சரி சரி, கீழே எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீயும் பசி தாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், வா சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல, பேசாம போ. சும்மா காமெடி பண்ணாத மாமா. உன் மூஞ்சி பார்த்தாலே தெரியல, எலும்பு துண்டுக்கு பின்னாடி வர ஏதோ மாதிரியில மூஞ்சி வச்சிருக்க மாமா. மாமா கமான் கூப்பிட்ட பல்லுகளெல்லாம் உடைச்சிடுவேன். அப்படின்னா உன்னை சித்தப்பான்னு கூப்பிடுவான். என்ன மாமா இது கூட தெரியாம இருக்க? மாமாவை மாமான்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறது? நீ என்ன கூப்பிடவே வேணாம். ஐயோ மாமா, இந்த வெட்டி கதையெல்லாம் தூரமா வச்சுட்டு கீழே வாங்க, வெங்காய தோசை ரெடியா இருக்கு. டேய், நீ என்ன மாமா மாமான்னு கூப்பிடுற ஒவ்வொரு நேரமும் என் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு. என்ன மாமா நீ இவ்ளோ பெரிய வீட்ல ஈயத்தை காய்ச்சி ஊத்துறதுக்கு இடமா இல்ல? உன் காதுலயே ஊத்த போறேன். ஐயோ கொஞ்சம் போறியா? என்னால முடியல. என்னால தான் மாமா முடியல, ரொம்ப பசிக்குது, வா போலாம். டேய் நீ வா. விடு என்ன. டேய் வா மாமா. இங்க பாரு, நான் பிரதீப் இல்ல சஞ்சய். என்ன விடு முதல்ல. டேய் என்னலாம் ஏமாத்த அஞ்சலி, முடியாது. விடு அஞ்சலி. அஞ்சலி நீதான் பிரதீப். டேய் சீ விடு. அந்த சஞ்சய் சத்தியம் பண்றல, அப்புறம் ஏன் உயிரை வாங்குற? மாமா டென்ஷன் ஆகாதீங்க மாமா. டென்ஷன் அதிகமாச்சுன்னா அப்புறம் முடி கொட்டிடும்னு அந்த நாட்டு வைத்தியர் இருக்கார்ல, அதான் அந்த தாடி தாத்தா, அவர்தான் சொன்னாரு. பிரியா, என்னால இவ டார்ச்சர் தாங்க முடியல. எனக்கு இவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. எனக்கு இந்த வீட்ல எந்த உரிமையும் இல்ல. இங்க பாரு, நான் எங்க இருந்தோ வந்தவன். உன்னை ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன்னை நான் எப்படியாவது கூலி வேலை பார்த்தாது உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன். ப்ளீஸ் என் கூட வா. தம்பி, இந்த வீட்ல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க 2 பேரும் எங்க கூட தான் இருக்கணும். பாட்டி, நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம், நீ என்ன பேசிட்டு இருக்க? வாய் மூடிட்டு இரு. ஏய், யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது, பெரியவங்க கிட்ட மரியாதை வேண்டாம். நான் பிரதீப் இல்லைங்க, சஞ்சய். ஏய், நீ பிரதீப்போ சஞ்சயோ, ஆக மொத்தம் உன்னால சந்தோஷம் நிம்மதி இந்த வீட்ல எல்லாம் போச்சு. பிரியா, இப்போ உனக்கு சந்தோஷமா? எவ்வளவு முறை வான் பண்ணும், இவனதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால நின்னல. அங்கிள், உண்மையிலேயே நான் தான் சஞ்சய். பிரியா கழுத்துல நான் தான் தாலி கட்டினேன். போதும் நிறுத்துங்க. நீங்க சஞ்சய் இல்ல, பிரதீப் தான். அதை எப்படி நிரூபிக்கணுமோ அதை நான் நிரூபிக்கிறேன். நீங்க சஞ்சய் இல்ல, பிரதீப் தான். அதை எப்படி நிரூபிக்கணுமோ அதை நான் நிரூபிக்கிறேன். எப்படி நிரூபிப்ப? விடிஞ்சுதான் இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம், டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போம். அப்ப யாருன்னு தெரிஞ்சிரும்ல. இவரோட டிஎன்ஏவும் உங்களோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆச்சுன்னா இவர்தான் பிரதீப். அதுக்கப்புறமா இல்லன்னு சொன்னார்னா 420 கேஸ்ல இவரை உள்ள தள்ளிட வேண்டியதுதான். ஏய், நான் சஞ்சய் தான். எனக்கு எங்க வேணா எப்படி வேணா என்ன டெஸ்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. எனக்கு மடியில கனம் இல்ல, எனக்கு பயமும் கிடையாது. கொஞ்சம் நிறுத்துங்க. இப்ப எதுக்கு சண்டை? டிஎன்ஏ டெஸ்டுக்கு நீங்க 2 பேரும் ரெடி தானே? பிரியா, நீ என்னமா சொல்ற? சரி மாமா. ஓகே, நாளைக்கு காலைல டிஎன்ஏ டெஸ்டுக்கு போறோம், புரியுதா? நாளைக்கு மாட்டின மாமா நீ. அப்பா, குஷி எழுந்துட்டாளாப்பா? இல்ல உமா, ஸ்கூலுக்கு டைம் ஆகல, கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம் விடு. நான் குஷியை அடிச்சதுக்கு மட்டும் கோச்சுக்கிட்டீங்களே, ஸ்னேகா அவளுக்கு செல்போன் கொடுத்தது மட்டும் கரெக்டாப்பா? திரும்பி எதுக்கு அந்த பேச்சு? இனிமே குஷி கிட்ட கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கோ. அந்த செல்போன் அவகிட்ட கொடுத்துரு. செல்போன் கொடுத்தது தப்பு இல்லப்பா, அதுல ஒரு வீடியோ இருந்துச்சு பாருங்க, அதான்ப்பா விஷயமே. அந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களாம். அந்த வீடியோவை ஸ்னேகா எடுத்து குஷி மூலமா கொடுத்து விட்டுருக்கா, பாத்தீங்களா? அவங்க சந்தோஷமா இருந்தா நம்மளுக்கு என்ன பிரச்சனை உமா? அங்கதான்ப்பா
ஸ்னேகாவோட திட்டத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த வீட்டோட மருமகன் ஜெயில இருக்கான், இன்னும் ஜாமீன் கிடைக்கல. ஆர்த்தி மூலமா ஜாமீனுக்கு செக் வச்சதே நாம தான். நாம என்ன செஞ்சாலும் ராகவன் குடும்பத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்களாம். அவங்க சந்தோஷத்தை நமக்கு காட்டுறது மூலமா நம்ம வயிற்றுச்சல கிளப்பி விடுறாங்கப்பா. இது எல்லாமே அந்த ஸ்னேகாவோட பிளான் தான். நீ அப்படியே சொல்ற? ஆமாப்பா, சுஷ்மா ராஜியோட மகதான்னு ஷியாம் நிரூபிச்சிட்டான். டிஎன்ஏ ரிப்போர்ட் தெளிவா சொல்லிடுச்சு. இதுக்கப்புறமும் எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்து ஜாலியா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீங்களும் நானும் தான்ப்பா. நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக அவ சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறா. நீ சொல்றதெல்லாம் ஓகே உமா, ஆனா நாமே இந்த செல்போன் விஷயத்தை இப்படி பார்க்க கூடாது. எப்படி பார்க்கணுங்கிறீங்க? சரவண அரெஸ்ட், ராஜி டிஎன்ஏ ரிசல்ட், இதெல்லாம் தாண்டி ஸ்னேகா சந்தோஷமா இருக்கான்னா அது நம்ம குஷி அந்த வீட்டுக்கு போனதுனால தான். அந்த வீட்டுல நிரந்தரமா குஷியை பிரிச்சுட்டா அவங்க முகத்துல சந்தோஷங்கிறது இல்லாமே போயிடும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோமா, உலகத்துல எல்லா கஷ்டத்தையும் மறக்கிற ஒரே அஸ்திரம் என்ன தெரியுமா? குழந்தையோட புன்னகை. குஷி அங்க அனுப்பாம இருந்து பாரு, அதுக்கப்புறம் அவங்க எப்படி சந்தோஷமா இருக்காங்கிறத நான் பாக்குறேன். புரியுதுப்பா, ஆனா குஷி நம்ம வீட்டுக்கு வந்தா மட்டும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறா. ஒரு குழந்தையா நமக்கு கொடுக்க வேண்டிய எந்த சந்தோஷத்தையும் அவ கொடுக்க மாட்டேங்கிறாளேப்பா. உமா, சந்தோஷத்தை யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாது. குழந்தைங்க மனசு முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி. நீ சிரிச்சா அவ சிரிப்பா, நீ அழுதா அழுவா. இந்த ரகசியம் ஸ்னேகாக்கு தெரிஞ்சிருக்கு. சோ குஷி அவங்ககிட்ட பிரிச்சுட்டா ராகம் குடும்பத்துல சிரிப்புனா கிலோ என்ன வேலைன்னு கேட்பாங்க. சரிப்பா, இனிமே நான் குஷி கிட்ட அன்பா நடந்துக்குவேன். ஓகே, தட்ஸ் குட். சரி, நான் போய் குஷியை எழுப்புறேன். சரிம்மா. குஷி, குஷி ஏந்திரு. ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா, ஏந்திரு குஷி. ஏய் குஷி, ஏய் குஷி, 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 அப்பா இங்க வாங்கப்பா. அப்பா, குஷி, 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 குஷி. என்னம்மா? அப்பா, குஷிக்கு ஜுரம் அடிக்குதுப்பா. நெருப்பா கொதிக்குது. போலாம் ஹாஸ்பிட்டலுக்கு வா. கிளம்பு கிளம்பு. குஷி, கிளம்பு கிளம்பு. குஷி, குஷி, முன்னாடி போ. குஷி, குஷி என்னாச்சுமா? குஷி கண்ணு தர, கண்ணு தர குஷி. குஷி, அப்பா சீக்கிரம் வாங்கப்பா. குஷி, குஷி. தேங்க்ஸ் அண்ணா. உனக்கா தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ரிப்போர்ட்டை பத்தி விசாரிச்சியா? அது ஃபோர்ஜரி தானே? சொல்லு ஸ்னேகா, எல்லார் முகத்திலையும் கரிய பூசணும்டி, சொல்லுடி. ஸ்னேகா, அந்த ரிசல்ட் ஃபேக்குன்னு எனக்கு 100% தெரியும்டி. மத்தவங்களுக்கு நிரூபிக்கணும்னா ஆதாரம் வேணும். அந்த ஆதாரத்தை நீ கொண்டு வந்திருக்கல, முதல்ல அண்ணன் கிட்ட காட்டணும். அது அந்த ஷாம் நல்லவன் இல்ல நிரூபிச்சா ஆகணும்டி. நீ முதல்ல பதட்டப்படாத. ஏன், என்னாச்சு? ஏய், ஒன்னு தாண்டி கேக்குறேன், என்ன ஆச்சு? இல்ல, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸ்னேகா, சுத்தி வளைச்சி பேசாதடி, நேரடியா விஷயத்துக்கு வா. இல்ல, உனக்கும் சுஷ்மாக்கும் பண்ண அந்த டிஎன்ஏ டெஸ்ட், அந்த டெஸ்ட் அதுல என்னமோ பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏய், சுஷ்மா என் மக இல்லன்னு கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையா? ஸ்னேகா சொல்லுடி,
ஏன்டி இப்படி சைலண்டா அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்க? முதல்ல உங்க அப்பா காதுல விழற மாதிரி சொல்லு. அந்த சுஷ்மா என் மக இல்லன்னு நல்ல சத்தமா ஐயோ சொல்லு. ராஜி, உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் பண்ணிருக்கிற டிஎன்ஏ டெஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு. ஏய், என்னடி சொல்ல வர? அந்த டெஸ்ட் உண்மைதானோன்னு சந்தேகமா இருக்கு. ஏய், நிறுத்தடி. அந்த டெஸ்ட் உண்மைதானோன்னு சந்தேகமா இருக்கு. ஏய், நிறுத்தடி. இத சொல்றதுக்கு தான் நீங்க வந்தியா? இதுக்கு தான் நீ என் உயிரை காப்பாத்துனியா? கடைசியில நீயும் சீ. உங்க அப்பா சொல்றதா சரின்னு சொல்றியா? என்ன இருந்தாலும் உன் அப்பா ஊரத்தன் தானே. நான் என்ன வெறும் அத்தை தானே? எனக்காகலாம் நீ துடிக்க மாட்ட. நான் உன்னை தோள தானே சுமந்த, வயித்துல சுமக்கல. இப்போ நான் உன்னை நம்புறேன் ராஜி. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் தூக்கி குப்பையில போடணும், போடதான் போறேன். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை உனக்கு எதிரா இருக்கு. உன் மேல விழுந்திருக்கிற இந்த கரைய துடைக்க முடியாத பாவியா நிக்கிறேன். என்ன மன்னிச்சு ராஜி. இது பாரு, நான் கேக்குறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். சுஷ்மா என் பொண்ணு இல்ல, அவளை நான் என் வயித்துல சுமக்கல. இத உன்னால நிரூபிக்க முடியுமா முடியாதா? அதான் அதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் பண்ணிருக்கிற டிஎன்ஏ டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இது பாரு, என்னைக்கு உங்க அப்பா ஜெயிலுக்கு போனாரோ அந்த நாள்ல இருந்து உன்னை நான் என் நெஞ்சில சுமந்திருக்கேன்டி. இன்னொரு புள்ளையே நான் வயித்துல சுமந்திருக்கேன்னு மத்தவங்க சொல்றாங்க. அது சத்தியமா உண்மை கிடையாது. இத பாரு ஸ்னேகா, எனக்கே தெரியாம என்ன யாராவது கெடுக்கலாம், வயித்துல புள்ளையும் கொடுக்கலாம். ஆனா 10 மாசம் சுமந்து நான் தன்னடி புள்ளைய பெற்றிருக்கணும். பிரசவமும் பிரசவ வலியும் எனக்கே தெரியாம வந்திருக்குமா? சொல்லுடி. என்ன சொன்ன ராஜி? நீ இப்ப என்ன சொன்ன? ஏய், எத்தனை வாட்டி சொல்றது? நான் என் வயித்துல யாரையும் சுமக்கவே இல்ல. அது இல்ல, எனக்கே தெரியாம 10 மாசம் ஏதோ சொன்ன, அத சொல்லு. பிரசவம் பிரசவ வலி எனக்கே தெரியாம எப்படி வரும்னு தானே சொன்னேன். அதான் ராஜி, அதேதான். எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னடி புரிஞ்சிருச்சு? எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இல்ல ராஜி, உனக்கு பிரசவம் நடந்திருந்ததுன்னா அதுக்கான தழும்பு உடம்புல இருக்கும். ஒருவேளை சிசரனா இருந்ததுன்னா அதுக்கான மார்க் இருக்கும். நீ குழந்தை பெற்றிருந்தனா அத நம்ம கண்டுபிடிக்கலாம். நீ கருவை சுமந்திருக்கியா, உனக்கு டெலிவரி நடந்திருக்காங்கிறதுக்கான டெஸ்ட் இருக்கு ராஜி. ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டே நான் எப்படி இதை மறந்தேன்? ராஜி, நீ கவலைப்படாத. இந்த டெஸ்ட் பண்றதுக்கு பெஸ்ட் டாக்டர் யாரு, பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு நான் முதல்ல விசாரிக்கிறேன். நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். நீ தைரியமா இரு, நான் வரேன். என் அம்மாவை நீ என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்கலாம், என் ராஜிய உன்னால பிரிக்க முடியாது. அவ கலங்கம் இல்லாதவன்னு நிரூபிச்சு காட்டுறேன்.